இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல மிக நீளமான வார்த்தை என்ன தெரியுமா? ஸ்மைல்ஸ். ஏன்னா முதல் எஸ்ஸுக்கும் கடைசி எஸ்ஸுக்கும் நடுவுல மைல் இருக்குது. அதனால ஸ்மைல்ஸ் தான் இங்கிலீஷ்ல மிக நீளமான வார்த்தை. தமிழ்ல கூட இத மிக அழகா சொல்வாங்க. நகைகள்லே சிறந்த நகை புன்னகை. இதுல விசேஷம் என்னன்னா இது முற்றிலும் இலவசம். இத வாங்குறதுக்கும் காசு தேவையில்ல, கொடுக்கறதுக்கும் கஷ்டம் இல்ல. ஒரு சின்ன புன்னகை மூலமா இந்த உலகத்துல நிறைய பேரை நாம சந்தோஷப்படுத்தலாம். ஸ்மைல் இஸ் அ கர்வ் தட் மேக்ஸ் எவ்ரிதிங் ஸ்ட்ரெயிட்னு சொல்வாங்க. அது மட்டும் இல்ல, புன்னகை தொற்றிக்கொள்ளும் சக்தி வாய்ந்தது. நாம மகிழ்ச்சியோட சிந்தும் புன்னகைய பார்த்து மத்தவங்களும் புன்னகைப்பாங்க. அந்த இடமே மகிழ்ச்சி பூங்காவனமா மாறும். அப்புறம் இன்னொன்னு, நாம எல்லாரும் புன்னகை செய்யும்போது ரொம்ப அழகா இருப்போம். புன்னகைக்கும் போது கண்ணுல ஒரு ஒளி தெரியும், முகம் பளபளக்கும், மனம் குளிரும். அது மட்டும் இல்லைங்க, நாம சிரிக்கும்போது நம்ம உடல்ல உள்ள எல்லா தசைகளுக்கும் புத்துயிர் ஏற்படும், நல்ல தெம்பு கிடைக்கும். வாய்விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொல்வாங்க. எல்லாத்துக்கும் மேல கடவுளும் நாம எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு விரும்புறாரு. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு வேதம் சொல்லுது. வேதாகமத்துல 365 தடவை சந்தோஷமாயிருங்கள்னு வருது. அப்படின்னா 365 நாளும், அதாவது வருஷம் முழுசும் நாம சந்தோஷமா இருக்கணும். இன்பமோ துன்பமோ லாபமோ நஷ்டமோ களிப்போ கஷ்டமோ நாம எல்லாத்தையும் சந்தோஷமா ஏத்துக்கணும். இரவு வந்தா பகல் வந்தே தீரும். பள்ளம்னு ஒண்ணு இருந்தா மேடு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி துன்பம் வந்தா நிச்சயமா இன்பம் வரும். அதனால எந்த நிலைமையில நாம இருந்தாலும் சந்தோஷமா இருப்போம். புன்னகையோட வளைய வருவோம். மத்தவங்க கிட்டயும் நம்ம புன்னகை மூலமா சந்தோஷத்தை பரப்புவோம்.